பாட்டி நீ இப்படி உட்காந்துருக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. இன்று 3/3/2026 மத்திய கிழக்கினுடைய போர் முனைகள் மிகப்பெரிய அளவில் போரினுடைய அச்சமான சூழலை எதிர்கொண்டு காணப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் போர் முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அமெரிக்காவின் முக்கிய இராணுவ தளங்களை குறிவைத்து தனது அதிநவீன ஏவுகணைகளை ஏவி வருகிறது. அமெரிக்காவின் வான்வெளி பலத்தின் முதுகெலும்பாக விளங்கும் அலி அல் சலேம் விமான தளம் மற்றும் அல் உதித் தளம் ஆகியவற்றின் மீது ஈரான் ஃபாத் 110 ரக ஏவுகணைகளை மழையென பொழிந்து வருகிறது. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்காவின் F-15 போர் விமானங்கள் சேதமடைந்ததாகவும் ஓடுதளங்கள் தகர்க்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகளான பேட்ரியாட் பல ஏவுகணைகளை தடுத்தாலும் ஈரானின் திரள் தாக்குதல் முறையை சமாளிக்க முடியாமல் சில ஏவுகணைகள் இலக்குகளை துல்லியமாக தாக்கியுள்ளன. இந்த நேரத்தில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு ஆபத்து இருக்கிறதா? பாரசீக வளைகுடாவில் நிலை கொண்டுள்ள அமெரிக்காவின் USS ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலை குறிவைத்து ஈரான் தனது கடல்சார் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. நூற்றுக்கணக்கான தற்கொலை படை ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் கப்பல்களை நோக்கி ஏவப்படுவதால் அமெரிக்க கடற்படை பெரும் சவாலை சந்தித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இது கடற்படை வரலாற்றிலேயே மிகப்பெரிய ட்ரோன் மற்றும் ஏவுகணை மோதலாக பார்க்கப்படுவதாக சொல்லுகிறார்கள். அமெரிக்காவின் பதிலடி எப்படி இருக்கும்? ஆபரேஷன் எபிக் பியூரி. தன் மீதான தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானின் உள்நாட்டு பகுதிகளில் கடும் வான்வெளி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. V2 ஸ்பீட் குண்டுவீச்சு விமானங்கள், அமெரிக்காவின் ரகசிய ஸ்டீல் விமானங்கள் ஈரானின் ஏவுகணை ஏவுதளங்கள் மற்றும் அணுசக்தி மையங்களை நிலத்தடி ஊடுருவும் குண்டுகள் மூலமாக தகர்த்து வருகிறது. இந்த தாக்குதலில் இருதரப்பிலும் பெரும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதுவரை 4 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதை பென்டகன் உறுதிப்படுத்தியுள்ளது. போர்க்களத்தில் 6 ஓடுவதாக கூறப்படுகிறது. அதனுடைய தற்போதைய நிலை தொடர்பாக தரவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் குறித்து வதந்திகள் வரும் நிலையில் ஈரானிய இராணுவம் தனது முழு பலத்தையும் காட்டி வருகிறது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மற்றும் ஏமனில் உள்ள ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நிழல்களை தாக்கி வருவதால் போர் முனை ஒரு இரத்தக்காடாக மாறியுள்ளது. அலி அல் சலேம் தளம் பாதிப்பு மிக அதிகமாக காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. தாக்கப்பட்ட ஆயுதம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள். F-15 விமானங்கள் 3 அழிக்கப்பட்டிருக்கிறது. நட்பு நாட்டு தாக்குதலால் விபத்து ஏற்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஈரானுடைய அணு மையங்கள் பகுதி சேதம். பதுங்குகுழி ஏவுகணைகள் இதனை தாக்கியுள்ளது. MQ-9 ரிப்பேட்டர் ட்ரோன் 2 வீழ்ச்சி. ஈரானிய வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளால் இது நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தும் இந்த மோதலால் நிலைகுலைந்து போயுள்ளன. கச்சா எண்ணெய் விலை உலகளவிலை உயர்ந்து வரும் நிலையில் இந்த போர் ஒரு முழு அளவிலான 3ஆம் உலகப் போராக மாறுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. அமெரிக்கா தனது பிடியை தளர்த்தாத நிலையில் ஈரான் தனது இறுதிப் போர் ஆயுதங்களை ஏவ தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விண்ணை பிளக்கும் ஏவுகணைகள் தீப்பிழம்பாக மாறும் அமெரிக்க தளங்கள். ஈரானின் ஆக்ரோஷமான பதிலடிக்கு அமெரிக்கா நிலைகுலைந்து போகிறதா? போர்க்களத்தின் நேரடி தகவல்களை முழுமையாக பாருங்கள். மத்திய கிழக்கின் அமைதி முற்றிலும் குலைந்து 2026ஆம் ஆண்டின் தொடக்கம் ஒரு மாபெரும் உலகப்போரின் வாசலில் இருக்கிறது. ஈரான் ஆபரேஷன் ட்ரூத்ஃபுல் பிராமிஸ் 3 மற்றும் அமெரிக்காவின் ஆபரேஷன் எபிக் பியூரி ஆகிய 2ம் மாபெரும் இராணுவ நடவடிக்கைகளால் மோதிக்கொள்ளும் இந்த போர் முனை இரத்தக்காடாக மாறியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை முன்னெப்போதும் இல்லாத வகையில் ஒரே இரவில் 400க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி அமெரிக்க தளங்களை தாக்கியுள்ளது. ஃபாத் 2 ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள். ஒலியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லும் இந்த ஏவுகணைகள் அமெரிக்காவின் அதிநவீன ஏஜிஸ் மற்றும் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை துளைத்துக் கொண்டு இலக்குகளை அடைந்து விடுகிறது. குவைத்தில் உள்ள அலி அல் சலேம் விமான தளம் மற்றும் கட்டாரினுடைய அல் உதித் தளம் ஆகியவை கடுமையான சேதங்களை சந்தித்துள்ளன. இந்த தளங்களில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் F-15 மற்றும் F-35 போர் விமானங்கள் சில ஓடுதளத்திலேயே வெடித்து சிதறியதாக அங்கிருந்து கிடைக்கக்கூடிய சில தகவல்கள் தெரிவிக்கிறது. அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய இராணுவ வல்லரசாக இருந்தாலும் ஈரானின் இந்த தாக்குதல் அவர்களுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியதாக சில முக்கிய காரணங்கள் குறிப்பிடப்படுகிறது. அதாவது திரள்நிலை தாக்குதல்கள். ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஈரான் ஏவுகிறது. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 80 விதமான ஏவுகணைகளை தடுத்தாலும் எஞ்சிய 20 விதமான ஏவுகணைகள் இலக்குகளை தாக்கி பெரும் சேதத்தை விளைவிக்கின்றன.
அதேபோல பதுங்குகுழிகளை துளைக்கும் தொழில்நுட்பம். ஈரானின் புதிய ரக ஏவுகணைகள் கான்கிரீட் அரண்களை துளைத்துச் சென்று நிலத்தடியில் இருக்கும் கட்டளை மையங்களை தாக்கும் திறன் கொண்டவையாக காணப்படுகிறது. அமெரிக்கா சும்மா இருக்கவில்லை. தன்னுடைய வான்வழி பலத்தை பயன்படுத்தி ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் இராணுவ தலைமையகங்கள் மீது கடும் தாக்குதல்களை தொடுக்கிறது. B2 ஸ்பிரிட் தாக்குதல். அமெரிக்காவின் ரகசிய ஸ்டீல் குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் நடான்ஸ் மற்றும் ஃபோர்டோ ஆகிய அணு செறிவூட்டல் மையங்களின் மீது 500 கிலோகிராம் முதல் 2000 கிலோகிராம் வரையிலான பங்கர் பிளாஸ்டர் குண்டுகளை வீசியிருக்கிறது. ஈரானின் ஏவுகணை ஏவும் கட்டுப்பாட்டு அறைகளை முடக்க அமெரிக்கா சைபர் தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதனால் பல ஈரானிய ஏவுகணைகள் இலக்கு மாறி கடலில் விழுந்துள்ளன. இந்த நிலையில் போர் என்பது வெறும் எந்திரங்களின் மோதல் அல்ல, அது மனித உயிர்களின் பலிப்பீடம். இந்த தாக்குதலில் இதுவரை 4 அமெரிக்க வீரர்கள் வீரமரணம் அடைந்திருப்பதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் பென்டகன் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரானின் வான்வழி பாதுகாப்பு படைகள் மற்றும் புரட்சிகர பாதுகாப்பு படையின் முக்கிய தளபதிகள் பலியாகியுள்ளார்கள். குறிப்பாக ஈரானின் உச்சத்தலைவர் குறித்த வதந்திகள் பதவி உயரும் நிலையில் அந்த நாட்டின் இராணுவ கட்டுக்கோப்பு குலைந்துள்ளதாக சில ஊடகங்கள் தெரிவிக்கிறது. இந்த மோதலால் உலக நாடுகள் அனைத்தும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. எண்ணெய் விலையினுடைய உயர்வு என்பது மிகப்பெரிய அளவில் இருப்பதாக சொல்லுகிறார்கள். பாரசீக வளைகுடா மற்றும் கார்முஸ் ஜலசந்தி போர் மண்டலமாக மாறியுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரல் $150 தாண்டியுள்ளது. இது இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகளின் பெட்ரோல் டீசல் விலையை பன்மடங்கு உயர்த்தியுள்ளது. செங்கடல் மற்றும் ஏமன் கடற்கரை பகுதிகளில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்க கப்பல்களை வேட்டையாடுவதால் உலக வர்த்தகம் 30% பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தனது இறுதிப்போர் ஆயுதங்களை ஏவ தயாராகி வருவதாகவும் அமெரிக்கா தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி ஈரானின் ஆட்சி மாற்றத்தை முயல்வதாகவும் தெரிகிறது. நிலத்தடி பதுங்குகுழிகளில் ஒளிந்திருக்கும் தலைவர்கள் முதல் போர்க்களத்தில் ரத்தம் சிந்தும் வீரர்கள் வரை இந்த மோதல் மத்திய கிழக்கின் வரைபடத்தையே மாற்றப்போகிறது. இது வெறும் இரு நாடுகளுக்கிடையிலான போர் அல்ல, இது உலக அதிகாரத்தை பிடிக்கும் ஒரு மாபெரும் சதுரங்க ஆட்டம். ஒரு பக்கம் அமெரிக்காவின் தொழில்நுட்பம், மறுபக்கம் ஈரானின் ஆக்ரோஷமான ஏவுகணை மலை, இடையில் இரத்தக்கடாகும் போர்க்களம். இந்த போர் எப்போது முடியும்? அல்லது இதுதான் 3ஆம் உலகப் போரின் தொடக்கமா? உங்கள் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உண்மையில் இந்த போர் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதும் எவ்வளவு நாள் இது நீடிக்கப் போகிறதும் என்பதிலுமே இந்த உலகத்தினுடைய எஞ்சியிருக்கக்கூடிய நாட்கள் தங்கி இருக்கப் போகிறது என்று சொல்லலாம். உலகம் மாறி மாறி ஒரு பெரு யுத்தத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் என்பது பல உயிர்களை பலிகொள்கிறது, பல புரட்சேதங்களையும் இடப்பெயர்வுகளையும் ஏற்படுத்துகிறது. மக்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை சீர்குலைத்து ஒரு யுத்தத்தின் தேவை என்ன? இவ்வளவு அதிகார மோகம் யாருக்கு? யாருக்காக இந்த யுத்தம் நடைபெறுகிறது? இப்படியான கேள்விகளையே மக்கள் அடிக்கடி கேட்டுக்கொள்கிறார்கள். இந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்ல வேண்டிய இராணுவ தரப்புகள் கடுமையான போரில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 தரப்புகளும் மாறி மாறி கொடிய போரினுடைய விளைவுகளை எதிர்கொள்கிறார்கள். இந்த யுத்தம் எங்கே எப்படி முடியப் போகிறது என்பதும் யார் இதனால் அதிகளவில் பாதிக்கப்பட போகிறார்கள் என்பதுமே கேள்வியாக இருக்கிறது. இந்த யுத்தத்தினுடைய விளைவுகள் கிழத்தைய நாடுகளுக்கு மிக பெரும் சவாலாக மாறும். அவற்றினுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவிலே படுவீழ்ச்சியடையும். இலங்கை போன்ற நாடுகள் இன்னமும் தங்களுடைய பொருளாதார வீழ்ச்சிகளில் இருந்து மீள முடியாமல் இருக்கின்ற காலத்தில் மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சி என்பது இலங்கை போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் ஆபத்தையும் எதிர்காலம் நோக்கிய கேள்விகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை குறியிட்டு கூற வேண்டும்.